திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் தங்களுடைய ஆதரவு கடிதங்களை கொடுத்து வந்தது. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்டை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டிடம் தாவேக பேச்சு सर जस्ट एक डिपॉजिट कटेगा फिर जब डिपॉजिट कटेगा फिर स्ट्रेच தாவேகாவின் சிடிஆர் நிர்மல்குமார் தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கிறார். ஆதரவு கோரி நேரில் வந்து பேசக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். டி நகரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை காட்சிகளாக பார்க்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகத்தோடு சிடிஆர் நிர்மல்குமார் சந்திப்பு என்ற அன்னை செய்தி. இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அன்வர் வழங்க நாம் கேட்கலாம். அன்வர், இந்திய கம்யூனிஸ்டை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டிடம் தாவேக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதன் முடிவுகள் என்னவாக இருக்க போகிறது? நிச்சயமாக ஷாம், அதாவது தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக, அதாவது 108 இடங்களை பெற்று 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெரும்பான்மையை நிரூபிக்க 118 இடங்கள் தேவை என்ற பொழுதில் நேற்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு 5 எம்எல்ஏக்களுடன் தங்கள் ஆதரவை தெரிவித்திருந்த நிலையில் மீதம் 6 பெரும்பான்மைக்கு இன்னும் 6 இடங்கள் தேவைப்படும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது முறையாக சந்தித்த பின்னர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பட்டினப்பாக்கத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து பனையூரில் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனையும் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் பல்வேறு அறிவுறுத்தல்களை ஆலோசனை மேற்கொண்டது போது கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படக்கூடியதை அன்னை செய்திகளாக நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிகார்த்திக், ஆதரவு கடிதம் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று தினம் காங்கிரஸ் நம்ம மக்கள் கேட்க வேண்டியது இது விஜய் சப்போர்ட்டோ விஜய்க்கு தான் சப்போர்ட்டோ என்ன பிரச்சனை? வாட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன்? ஆளுநரோட வேலை என்ன? அந்த வேலையை நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற? உன் வேலையை செய். அது விஜயோட பொறுப்பது. தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் இணைந்த பிறகுதான் இந்த மூவெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை. அதுதான் தெரியுது. அதெல்லாமே இருக்கட்டும், அதெல்லாம் அரசியல் நம்மளுக்கு புரியுது. நம்ம அரசியல் போட்டு குற்றச்சாட்டு போட்டுறதுக்கு நேரம் இல்லை. நீங்க நேரடியா ஆளுநரை கேட்கணும், உங்க வேலையை நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற? முதல்ல அந்த வேலையை செய். நீங்க வர்றதே எந்த கட்சிக்கு சார்பா வர்றீங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். விஜயை ஏன் நிறுத்துறீங்க? நீங்க மக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்கல்ல, ஒரு 4-5 கட்சிங்க வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது விஜயோட வேலை. அவர் தமிழ்நாடா முதல்வர் ஆகிறதுக்கும் ஆட்சி அணுகிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அந்த உரிமைக்கு வந்து நீங்க சட்டசபையில வருவாரு, அவர் ப்ரூவ் பண்ணுவாரு. அதை நீ யாரு கேட்கறதுக்கு? அதை ப்ரூவ் பண்ற